நம்மளுடைய அறிவுத்திறன் இருக்கு இல்லையா, அந்த அறிவுத்திறனை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளை மாற்றிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. பிறவி குணத்தை மாற்ற முடியாது, ஆனால் என்ன செய்யலாம்னா என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கலாம். குணம் இருக்கு இல்லையா, குணம். என்ன குணம்? எல்லோர்கிட்டையும் குணம் என்பது இருக்கு. அந்த குணங்கிறதுல என்ன அதிகமா வெளிப்படும்? பிறவி குணம் அப்படிங்கிறது ஒன்று அதிகமான டாமினேட்டடாக இருக்கும். அதுதானே வெளியில வரும். ஸோ அந்த பிறவி குணம்ங்கிறத அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறவி குணத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ எல்லாத்தையும் பேசாமல் விட்டுட வேண்டியது தானே? அப்படி பார்த்தாலும் ஆகாது. பிறவி குணத்தை மாற்ற முடியாது, ஆனால் என்ன செய்யலாம்னா என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கலாம். மற்றவங்களுடைய பிறவி குணத்தை மாற்ற முடியாது. என்னுடைய பிறவி குணத்தை கண்டிப்பாக நான் முயற்சி செஞ்சால் மாற்றிக்க முடியும். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம். மற்றவங்களுடையதை மாற்றுறதுக்கு நினைக்காம நம்மளை மாற்றும் பொழுது என்னுடைய பிறவி குணம் மற்றவங்களுடைய பிறவி குணத்தை டாமினேட் செய்ய விடாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு வழியாரு. இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு எலியும் பூனையும் நண்பர்களாக இருக்காங்களாம். ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த நண்பர்களாக இருக்கக்கூடியது கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு பக்கத்தில் போகும்பொழுது எலியும், அம்மா எலி, ஒரு குட்டி எலி, சுண்டெலி, இது ரெண்டும் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேடன் வலை விரிச்ச இதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதில் எது? எலி மாட்டிக்கிறது. இப்போ அந்த எலி என்ன செய்யுது? உள்ளே போய் மாட்டிக்கிச்சு இல்லையா. நண்பர் யாரு? நம்ம கேட்டு. கேட் வெளியில் இருக்கார். ஸோ பூனை வெளியில் இருக்கிறத ஈஸியாக இதை காப்பாற்ற முடியும். அந்த குட்டி எலி இருக்கு இல்லையா, சுண்டெலி சொல்லுது, அம்மா நம்மளுடைய நண்பர் தான் இருக்காங்களே, அவரை கடிச்சு இதை இந்த இது எடுக்க சொன்னால் நம்ம வெளியில் போயிடலாம்ல அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. இது நல்ல ஐடியா தான், ஒத்துக்கிறது. ஆனால் செய்யி இப்போ அதை கூப்பிடுன்னு சொன்னால் கூப்பிடாத, இப்போ கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அப்படிங்கிறது அம்மா எலி. இந்த சுண்டெலிக்கா போதும், குட்டிக்கு எல்லாம் நம்ம எல்லாம் வீட்டில் என்ன செய்வோம், சின்ன குழந்தையா நல்ல ஐடியாவை கொடுக்குறேன், என்ன செய்கிறாங்க பார், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இதை என்ன பைத்தியமா அப்படிங்கிறத கேட்போம். திருப்பியும் சொல்லுது சுண்டெலி. ஆனால் இந்த அம்மா எலி என்ன பண்ணுது, இல்லை பேசாமல் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த குட்டி எலிக்கா ஒரே கோவமாக வருது சுண்டெலிக்கு. கடைசியாக என்ன பண்ணுறது, வேடன் வந்துட்டு இருக்கார் பக்கத்தில். அந்த வலை விரிச்சவர் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து இந்த அம்மா எலி சொல்லுது, ஏய் பூனை ப்ளீஸ் கொஞ்சம் இப்போ கடிச்சு எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லுது. சுண்டலிக்கா ஒன்றும் புரியல, இவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான், பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ போயிட்டு கடிக்க சொல்லுதுன்ட்டு கொஞ்சம் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பூனை கடிக்க ஆரம்பிக்குது. வேடனும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டார். அந்த நெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்ட பிறகு கரெக்டாக கடிச்சு முடிச்சோன்னு இது ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு. ஸோ யாரும் எதுலேயும் மாட்டலை. இப்போ போயிட்டு நிதானமாக செட்டில் ஆன பிறகு சுண்டலி கேட்குது, அம்மா நீ லூஸா அப்படின்னு கேட்குது. நான் எப்பயோ சொன்னேன் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரும்பொழுது அந்த நேரத்தில் போய் கடி எனக்கு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வேடன் எனக்கு பிடிச்சிருந்தானா என்ன செய்ய முடியும்? காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் நீ அந்த நேரத்தில் போயிட்டு மாட்டிகிட்டு இருக்க தானே இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடியே செய்தது தான் என்ன அப்படிங்கிறது. அப்படி இல்லை, நான் எதுக்காக சொன்னேன்னு சொன்னேன்னா, கடிச்சிருக்கலாம் முன்னாடியே இது பண்ணாலும் பூனை 2 நாளாக சாப்பிடலை. 2 நாளாக சாப்பிடாதனால இந்த சாப்பாடு இல்லாத காரணத்தினால நம்ம வெளியில் வந்த உடனே வேடனுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம், ஆனால் இதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும்னா தப்பிக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு இல்லாத ஒரு நிலையில் இருந்த அந்த குணம், பிறவி குணம், இதை டக்குன்னு நம்மளே சாப்பிடணும்னு தோணாலும் தோணும். அதை தான் யோசித்தேன். இப்போ வேடன் பக்கத்தில் வரும்போது என்னென்னா, நம்மளை சாப்பிடணும்னு நினச்சா பூனை மாட்டிக்கும். அதனால்
கரெக்டாக வேடன் வரானேங்குது பூனையும் தப்பிச்சு ஓடிடும், நாமளும் தப்பிச்சு ஓடிட்டா தொந்தரவே இல்லை. அப்புறம் திரும்பி நம்ம நண்பனை அது போயிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு வந்துடும். சாப்பிட்டுட்டு வந்துட்ட பிறகு நமக்கும் தொந்தரவு இல்லை, அதுக்கும் தொந்தரவு, திரும்ப நம்ம நண்பனாகவே இருக்கலாம். இப்போ என்ன கவனிக்கணும் இங்கே? மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் முக்கியம். கதையை கேட்டுட்டா அது கிடையாது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யாருடைய குணத்தையும் மாற்ற முடியாது. சந்தர்ப்ப சூழல்கள் வரும்பொழுது அங்கே யாராக இருந்தாலும் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குணம் வெளியில் வந்துடும். அப்போ நாம தான் என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த மாதிரி சாதுரியமாக நம்மளை எப்படி அந்த இடத்துல பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து செஞ்சோன்னா நாமளும் தப்பிச்சுக்கலாம். மற்றவங்களும் நம்மளை ஏமாற்றவும் முடியாது, தேவையில்லாத வேலையும் செய்ய முடியாது. அந்த விஷயந்தான் பிறவி குணத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறது இருந்தாலும் மற்றவங்களுடைய பிறவி குணத்தை தான் மாற்ற முடியாது. நம்மளுடைய அறிவுத்திறன் இருக்கு இல்லையா, அந்த அறிவுத்திறனை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளை மாற்றிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, கதையில் வந்தது எப்படி அந்த எலி என்ன செய்துன்னு. எலி மாதிரி யோசிக்கணும். எலி மாதிரி கடிக்க போகிறதில்ல, எலி மாதிரி யோசித்து தப்பிச்சிக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். வாழ்க.